குட் மார்னிங். டைம் இப்போது 5 o'clock ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் சேலஞ்ச் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா 1 hour ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மாடியில் இருக்கேன். ஸோ இப்போ காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு காலையில் நல்லா பண்ணுவேன், எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ மணி வந்து 5:18 ஆகுது. ஸோ இப்போ நான் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கலாம். நான் ஒர்க் அவுட்க்கு வந்து கண்டினியூவாக என்ன மானிட்டர் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ அதுக்காக நான் வாட்சோட டைமர் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, டைமர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒர்க் அவுட் ஆரம்பிக்கலாம். ஹலோ, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஜஸ்ட் ஒரு ஒர்க் அவுட் ப்ரீ ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணோன்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பார்க்கலாம். அண்ட் நான் டைமர் ஆஃப் பண்ணிவிட்டு வாட்சில் எக்ஸசைஸ் டைமர் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ யா, அது கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் பண்ணோம், ஒரு 3 நிமிஷம் இருக்குது. ஸோ இது மூலிமா நம்ம கேலரியும் எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கோன்னு மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். அண்ட் கண்டினியூவாக 1 மணி நேரம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. பட் இன்கேஸ் நான் இப்போ எவ்வளோ நேரம் பண்ணுறேனோ, அதனால் இப்போ எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ண முடியுதோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டைமை வந்து நான் ஈவினிங் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் என்னென்னு முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஓகே, ஸ்னேப் பாய். ஹாய் கைஸ், நம்ம ஒர்க் அவுட்டை முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 48 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஸோ மீதி இருக்கிற 12 மினிட்ஸ் கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் பண்ணியிருக்கோம். ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 230 வரனே 232 கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம். அண்டு மீதி 10 மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸாக பண்ணணும் அப்படின்னா ஈவினிங் வந்து பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ஆஃபீஸ் போகிற டைம் இப்போ நடக்கிற வாக்கிங்லேருந்து எல்லாமே எக்ஸசைஸில் சேரும்னு சொல்லிட்டு அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஈவினிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். பிகாஸ் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸில் உட்காந்து இருக்க போகிறேன்.
ஸோ ஃபுல்லாக உட்காந்து தான் ஒர்க்கு. ஸோ ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் தான் உடம்பு ஓரளவுக்கு நைட் தூங்குறப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மீதி ஒரு 10 மினிட்ஸை வந்து ஈவினிங்க்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணது என்ன கஷ்டமாக ஃபீல் பண்ணேன்னா, ரொம்ப வலிச்சது உடம்பு. புஷ்அப்ஸ்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் போடவே முடியல. பயங்கரமாக பெயினாக இருந்துச்சு. அண்ட் இப்பயும் பெயினாக தான் இருக்குது. பட் ஒரு ஸ்டார்ட் இருந்தால் தான் அது ப்ராக்ரஸ் நான் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டார்ட்டை நான் கஷ்டப்பட்டு பண்ணேன். ஸோ இனியும் கண்டினியூவாக நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் டாஸ்க் என்னென்னா, இப்போ போய் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டை மீட் பண்ணலாம். அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு நான் என்னோடய ஃபீல்ட் ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் நான் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் அதை படிக்க போகிறேன். கண்டினியூஸாக 1 hour படிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. முடிஞ்சால் half an hour பிரிச்சுப்பேன். இல்லை கண்டினியூஸாக 1 hour உட்காந்துருவேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இப்போது ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போது டைம் வந்து 6:57 ஆச்சு. ஸோ இப்போது கரெக்டாக 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஃபுல்லாக 1 hour கம்ப்ளீட்டாக நம்ம படிக்க போகிறோம். அதுக்கான நோட் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ கரெக்டாக அந்த 1 hour படித்து முடிச்சுட்டு அடுத்த சேலஞ்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது கண்டினியூவாக போடணுமா, லைனாக ஃபுல்லாக பண்ணுறது போடணுமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கேஸ் நான் ஃபுல்லாக பண்ணுறதை போட்டுட்டு நான் டைம் லேப்ஸில் விட்டுக்கிறேன். பட் 1 மணி நேரம் ஃபுல்லாக போட்டு டைம் லேப்ஸில் ஓகே நான் டைம் லேப்ஸில் போடுறேன். அண்ட் ஸ்டடி வித் மீ வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். அதையும் நான் நெக்ஸ்ட்டு இதில் அட்டாச் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் 1 hour ஃபுல்லாக நான் உட்காந்து படிக்கிறத ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்து அண்ட் அதே டைமில் நான் அப்லோட் பண்ணேன்னா அது ரொம்ப நேரம் இழுக்கும். அண்ட் என் ஃபோனில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் நான் மென்ஷன் சொல்லிட்டேன் முன்னாடியே. சரி ஓகே, இப்போ நம்ம படிக்க போயிடலாம். லேப்டாப் எல்லாமே நான் செட் பண்ணி வச்சுட்டேன். கீபோர்ட், லேப்டாப் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன். வாட்சில் டைமர் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இருக்கு. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, நான் இங்கே ப்ரெஷர் படித்தேன்னா என்னோடய ஸ்க்ரீன் இங்கே லேப்டாப் ஸ்க்ரீன் இருக்குது. லேப்டாப் மேலே தான் நான் இப்போ ஃபோனை வச்சுருக்கேன். ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு இது பண்ணுறப்போ வந்து என்னால் கண்டினியூவாக வந்து படிக்க முடியாது. அது கண்டினியூவாக ரெக்கார்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே எனக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இப்போதைக்கு வீடியோ நான் கட் பண்ணிக்கிறேன். பட் நான் 1 hour முடிச்சுட்டு என்னோடய அப்டேட் நான் என்னென்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, நீங்களும் இந்த டாஸ்க்கை சேலஞ்சை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். படிக்க ஆரம்பிங்க. அண்ட் முக்கியமாக உங்கள் ஃபீல்டில் ரிலேட்டான சாஃப்ட்வேரோ ஸ்கில்ஸோ இல்லை ஏதாவது தியரி கேல்குலேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதை அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு என்னென்னு பாருங்கள். அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக நீங்கள் உங்கள் செகண்ட் இயரில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அது செஞ்சு அந்த ஸ்கில்லை இப்போ லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் நான் அதை பண்ணாதனால தான் ரொம்ப நாள் எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஐடி போனேன், ஐடியிலேருந்து திருப்பி கிராஃபிக் டிசைனிங் மாறினேன், கிராஃபிக் டிசைனிங்லேருந்து இப்போ ஃபைனலாக நான் என்னோடய மெக்கானிக்கல் ஃபீல்டில் HVAC ஃபீல்டில் டிசைன் இன்ஜினியராக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ நீங்கள் இது என்ன உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் இயர்லியாகவே ஃபிகர் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பை தி எண்ட் ஆஃப் தி 4th year உங்களுக்கு என்ன வரும்னு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம். சரி ஓகே, டைம் ஆச்சு. நான் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். படித்து முடிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். 1 hour கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜெமினி யூஸ் பண்ணி ஃபுல்லாக படித்தாச்சு. அண்ட் நோட்ஸும் எடுத்தாச்சு. ஸோ நம்ம டைமரை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இது வேறு பேக் கேமரா எடுக்க முடியாதா? சரி ஓகே. சரி ஓகே, இப்போ நம்ம படிக்க வேண்டியதை படித்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பணும். ஓகே, இப்போது படித்து முடிச்சாச்சு. இப்போது காலையிலேருந்து நம்ம என்ன டாஸ்க்கு முடிச்சிருக்கோம்னா 1 hour படித்து முடிச்சிருக்கோம். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு காலையில் சீக்கிரம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நமக்கு பண்ண வேண்டிய என்னென்ன இருக்குது, தண்ணி குடிக்கணும், புக்ஸ் ஒரு அட்லீஸ்ட் 10 pages வச்சு படிக்கணும். நெக்ஸ்ட் நைட் சீக்கிரம் தூங்கிடணும். அண்டு ஒரு டாஸ்க் வந்து நம்ம காலையிலேருந்து நைட்லேருந்தே பண்ணியிருக்கோம். என்னென்னா நைட்டு 9 மணிலேருந்து இப்போ காலையில் 10 மணி வரைக்கும் சோஷியல் மீடியா யூஸே பண்ணக்கூடாது. நான் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியா நான் யூஸ் பண்ணல.
அதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஐ மீன் என்னோடய டிஜிட்டல் வெல்பீயிங்கோட இதை நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் நான் ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை நான் கரெக்டாக 10 மணிக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இன்னும் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. அப்புறம் 5 liters ஆஃப் வாட்டர் நம்ம குடிச்சே ஆகணும். இப்போ கிட்டத்தட்ட நான் 1 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிச்சிருப்பேன். அண்ட் இப்போ சாப்பிட போயிட்டு அண்ட் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வந்து ஒரு 3 liters ஆச்சும் மினிமம் குடிச்சிட்டோம்னா அப்புறம் நைட் வந்து 1 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளோட 21 day சேலஞ்சோட ஃபஸ்ட் டே கம்ப்ளீட் ஆயிரும். சரி, ஓகே. நான் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பை. ஹாய் கைஸ். இன்றைக்கி அந்த 21 day சேலஞ்சில் இருக்க எல்லா டெஸ்ட்டும் நான் முடிச்சிட்டேன். இன்னும் ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக் போக வேண்டியது இருக்குது. அது நைட்டு கொஞ்ச நேரம் வாக் போயிட்டு அதையும் முடிச்சிடுவேன். தண்ணி 5 லிட்டர் குடிச்சிட்டேன்னா 4 liters கிட்டே நான் வாட்டர் குடிச்சிருக்கேன். எப்படி மானிட்டர் பண்ணேன்னா காலையில் 1 லிட்டர் நான் காலி பண்ணிட்டேன். அண்டு ஆஃபீஸ் போயிட்டு கிட்டத்தட்ட என்னோடய பாட்டில் வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் 3 அப்படி இப்படின்னு பார்த்தாலும் கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் 3 டைம் ஃபில் பண்ணேன். குடிச்சிட்டு பாத்ரூம் போய் ஃபில் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக பார்த்தோன்னா 5 லிட்டர் ஆக்சுவலாக கம்ப்ளீட். பட் 5 லிட்டரு 4.5 லிட்டர் கிட்டே கம்ப்ளீட் ஆகிருக்கும். இன்னும் நைட் தூங்குறப்ப தண்ணி குடிப்பேன், அப்புறம் சாப்பிட்டு தண்ணி குடிப்பேன். ஸோ அதோட சேர்த்து வாட்டர் கன்செப்ஷன் முடிஞ்சு. அண்டு புக்கும் 10 பேஜ் படித்து முடிச்சிட்டேன். அண்டு அது என்னென்னா நான் நேற்று உங்ககிட்ட காமிச்ச புக் நான் படிக்கலை. ஷோ யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷன் கிரீனோட புக் ஒன்று நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அது ஏன் எடுத்து வச்சேன்னா ஸ்டார்டிங் எடுத்த உடனே பெரிய புக்கு அதெல்லாம் எடுத்து டக்குன்னு 10 பேஜ் படிக்கிறது நினச்சா உட்காந்து படிக்க முடியும். பட் இன்றைக்கி எனக்கு இதுலேருந்து போட்டு ஃபுல்லாக டைமும் இல்லை. அண்டு இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் எனக்கு அந்த புக்கு ரொம்ப நாளாக படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுருந்தேன். அண்டு அது ஃபிசிக்கல் காப்பி கிடையாது, டிஜிட்டல் காப்பி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் படித்தேன். இன்கேஸ் நீங்கள் அந்த புக்கு ஃபிசிக்கல் காப்பி வந்து நான் தேடி பார்த்தேன், அது எனக்கு கிடைக்கல. இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷாப்பில் அதோட ஃபிசிக்கல் காப்பி ஐ மீன் ஒரிஜினல் நிறையா பைரேட்டட் காப்பீஸ் வருது. நான் கேட்குறது ஒரிஜினல் யாராச்சும் பார்த்தீங்கன்னா அது எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் என் கூட சேர்ந்து இந்த டாஸ்க் யாரெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இனிமேல் நான் அந்த டாஸ்க் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் போவே இல்லை. அண்ட் யூடியூப் ஒரு 18 minutes பார்த்தேன். அது எனக்கு ஒரு ஸ்டடி பர்பஸ்க்கு ஒரு வீடியோ தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் யூஸ் பண்ணேன். அண்டு மற்றபடி மேக்ஸிமம் பெருசாக நான் வந்து எந்த யூஸுமே பண்ணல. அண்ட் இன்றைக்கி என்னோடய ஃபோன் யூசேஜ் கன்செப்ஷனே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 hours. அதில் 1.5 hours மேலே வந்து கால் பேசுகிறதா இருந்துச்சு. அதெல்லாம் ஆஃபீஸ் கால்ஸ். அப்புறம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணது, அது ஆஃபீஸுக்காக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணது. ஸோ அண்ட் மொத்தமாக அந்த 1.5 மணி நேரம் ஆஃபீஸ் கால்னு சொல்ல மாட்டேன், பர்சனல் கால்ஸும் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் அது கால்ஸ் அது மட்டும்தான். அண்டு மற்றபடி பார்த்தோம்னா லாஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தேன். ஃபஸ்ட் எபிசோட் முழுசாக கூட பார்க்கல, சாப்பிட்றப்போ கொஞ்சம் நேரம் போட்டேன், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்துருப்பேன். மேபி நைட்டு ஒரு 9 மணிக்கு முன்னாடி டைம் இருந்துச்சுன்னா நான் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா திருப்பி வேறு ஏதாச்சும் புக் எடுத்து வச்சு ஹாரி பாட்டர் ஆக்சுவலாக எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் டிஜிட்டல் காப்பி தான். ஒன்று அது படிப்பேன். அப்படி இல்லைன்னா ராஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு படிக்க எனக்கு வந்து அப்படியே தூங்கிடுவேன். ஸோ நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம். அண்டு இன்ஸ்டாகிராம் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணல, இனிமேல் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என் ஃபோனில் தான் யூஸ் பண்ணுவேன்னு தெரியும், பட் நான் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சிஸ்டம்லையும் இருக்குது. பட் இன்றைக்கி நான் எல்லாமே கரெக்டாக டைம் ஷெட்யூல் போட்டு இது பண்ணனால நான் இன்ஸ்டாகிராமுங்கிற ஒரு விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஷெட்யூல் பண்ணி இந்த டைமுக்கு ஒரு டைம் பிளாக்கிங் பண்ணி பண்ணோன்னா அது மற்ற விஷயத்தில் நம்ம ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் நல்லாவே தெரியுது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே காய்ஸ். நாளைக்கு உங்களுக்கு டே 2 சேனலில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு வெளிப்படுது உங்கள் சந்தோஷ். லவ் யூ ஆல். பை. அண்ட் நான் இன்றைக்கி என் எனர்ஜி லெவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா காலையில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட் இந்த எக்ஸசைஸ் பண்ணது என் எனர்ஜி லெவல் நல்லாவே பூஸ்ட் பண்ணிச்சு. ஒரு மாதிரி ஒரு நமக்கே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வரும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட இன்றைக்கி டே ஃபுல்லாகவே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. என்ன மதியம் கொஞ்சம் ஒரு லைட்டாக சோம்பல் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட்டு அது கம்ப்ளீட்டான ஒரு தூக்கம் இல்லை. மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தூக்கம் தெரியுமா. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஒரு எனர்ஜி இருந்துச்சு இல்லை. பட் லைட்டாக கண்ணு மட்டும் வந்து டயர்டாச்சு. ஏன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறனால ஐ மட்டும் லைட்டாக டயர்டாச்சே தவிர மற்றபடி நீங்கள் அந்த சலுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து
எனக்கு காலையில் இருந்து எனக்கு சாயந்தரம் வரைக்குமே வரவே இல்லை. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கூட நான் மற்ற டைம்லலாம் வந்து நேரத்துக்கு உட்காந்து ஃபுல்லாக ஃபோன் தான் நோண்டிட்டு இருந்திருப்பேன். பட் இன்றைக்கி நான் பண்ணது வந்து ஒரு மாதிரி எனக்கே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணணும், டெய்லியும் ஒரே மாதிரி ரொட்டீனில் ஒரே லூப்லேயே ஓடிட்டுருக்கீங்க, அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா நீங்களும் இந்த சேலஞ்சை எடுத்து நீங்களும் பண்ணலாம். அது என்ன சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். லவ் யூ ஆல். பை.